திருக்குறி இஸ்லாமிய பெண்களே, உங்களுடைய அழகையும் உங்களுடைய அலங்காரத்தையும் உங்களுடைய ஆடையையும் உங்களுடைய கணவனை தவிர வேறு யாரிடத்திலும் நீங்கள் காட்டக்கூடாது. ஆம், அதுதான் இஸ்லாம், அதுதான் ஒழுக்கம், உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கண்ணியம், அதுதான் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கும். ஆம், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு கண்களும் தெரியாத சஹாபி, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்குள் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியை அல்லாஹுடைய தூதர் அழைத்தார்கள், ஆனால் வரவில்லை. உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டு கண்களும் தெரியாது. அல்லாஹுடைய தூதரை சந்தித்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். தம்முடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்களை அழைத்து கேட்டார்கள், அவருக்குத்தான் இரண்டு கண்களும் தெரியாதே, நான் அழைத்ததற்கு நீ வந்திருக்கலாமே என்று கேட்டார்கள். அப்போது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, என்னுடைய கணவரே, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது எப்படி தடையோ, அதுபோன்று ஒரு அந்நிய பெண் எனக்கு இரண்டு கண்களும் தெரிகிறது அல்லவா, அவர் ஒரு அந்நிய ஆண் நான் பார்க்க கூடாது, தடை, ஹராம், அதனால் தான் நான் வரவில்லை என்று அழகான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்று சொன்னால் ஒழுக்கத்தின் உச்சத்திற்கு சென்றார்களே அன்றைய சஹாபா பெண்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இன்று எங்கே அந்த கண்ணிய முஸ்லிம்களிடத்தில், இங்கே எங்கே அந்த ஒழுக்கம் இல்லை, அதிகமாக காணப்படுவதில்லை. ஹிஜாபிலும் கூட ஹிஜனா போடணும், ஹிஜாபிலும் கூட இறுக்கமா போடணும், ஹிஜாபிலும் கூட ஏதாவது வரைஞ்சிருக்கணும், ஹிஜாபுல லுக்கா தெரியணும், பார்க்கிறதுக்கு பிறர் பார்க்கிறதுக்கு லுக்கா தெரியணும். தடுக்கப்பட்டது, இஸ்லாம் அதை சொல்லவில்லை. அந்த ஹிஜாப் இஸ்லாம் அணிய சொல்கிறதா? தம்முடைய அங்கங்கள் தெரியாததை போன்று ஃப்ரீயா இருக்கணும், அந்த ஹிஜாபை நீங்கள் அணியுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒழுக்கம், இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அரகுரை ஹிஜாபுகளையும் அலங்காரமான ஹிஜாபுகளையும் அணிவதால் அது சீர்கேடு, அது பிற அந்நிய ஆண்களை உங்களை பார்த்து இச்சை கொள்வதற்கான ஒரு அடையாளம். தெரிந்து வாழுங்கள், இஸ்லாம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதனின் பிரகாரம் வாழுங்கள். முஸ்லிம் பெண்களை, இரண்டு கண்களும் தெரியாத அந்த சஹாபி வருகின்ற போதே எனக்கு கண்கள் தெரிகிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒழுக்கம் எங்கே, இந்த இஸ்லாமிய பெண்களுடைய ஒழுக்கம் எங்கே நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்வை, அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்தருள்வானாக.